சாஸ்திரத்துல எந்த இடத்துல நம்ம இருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம புரிதல்ல இருக்கோம் அப்படின்னு நமக்கும் தெரிய வரும். எனக்கும் ஒரு உதவியா இருக்கும். நம்ம ஃபாஸ்டா போயிட்டோமா, இல்ல ஸ்லோவா போறோமா, இல்ல கரெக்டான ஸ்பீடுக்கு தான் போறோமாங்கிறது எனக்கும் உதவியா இருக்கும். சரி, முதல் கேள்வி யாரு வேணா பதில் சொல்லலாம். ஒருத்தர் வந்து கிளம்பிட்டாரு, வெளியில போயிட்டாரு. கேள்வின்னு சொன்னோடனே கிளம்பிட்டாரு. சரி, பரவாயில்ல, தப்பு இல்ல, உங்களோட விருப்பம் தான், என்ன சூழ்நிலையும். சரி, ஈஸியான கேள்வியே கேக்குறேன். சோ யாரு வந்து போர் புரியறதுக்கு போர் புரிய எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி அர்ஜுனன். ஹரே கிருஷ்ணா, எனக்கு பேக்ரவுண்ட் வந்து நாய்ஸியா இருக்கு. அர்ஜுனன் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸியா இருக்கு. நீங்க பேசும்போது மட்டும் அன்மியூட் பண்ணிக்கிங்க, மற்ற சமயத்துல மியூட்லயே இருக்கட்டும், இல்லைன்னா கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸும் நமக்கு வருது. சரி, இப்போ அர்ஜுனன் சொல்லிட்டீங்க, வெரி குட். எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட் இல்ல, மார்க் எல்லாம் போட போறதில்ல, சும்மா சொன்னேன். அதுக்கப்புறம் இது யாருக்கும் நடக்கிற உரையாடல் பகவத்கீதை? கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும். இப்ப கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் உள்ள உறவு என்ன? ஒரு உறவுங்கிறது இல்ல, பல உறவாகவும் இருக்கலாம். நீங்க தெரிஞ்ச உறவுகள்லாம் சொல்லுங்க. அத்தை மகன். அப்புறம் வேற ஏதாவது உறவுகள் இருக்கா? கிருஷ்ணனுக்கு அர்ஜுனன் வேற உறவு அதை தவிர சொல்லுங்க. சரி, வேற வேதாந்த ரீதியா ஏதாவது சொல்லுங்க. 2வது அத்தியாயத்துல ஒரு 7வது பதத்துல மாறி இப்ப உறவு மாறுது. அங்க என்ன உறவுல அர்ஜுனன் இப்போ கிருஷ்ணரை ஏத்துக்கிறாரு, கிருஷ்ணரும் அதை ஏத்துக்கிறாரு, அந்த உறவை. சரி, சாரிங்க மத்தாஜி, எனக்கு சரியா கேட்கல. யாராவது ஏதாவது சொன்னீங்களா? ஆசான் என்ற உறவு, குரு சிஷ்யன் உறவுல. சிஷ்யத்தை அகம் சாதி மாம் துவாம் பிரபன்னம். கரெக்ட், வெரி குட். இப்ப பகவத்கீதை எந்த இடத்துல பேசப்பட்டது? குருக்ஷேத்திரத்தில். குருக்ஷேத்திரத்துல என்ன, அங்க யாகம் நடக்குதா இல்ல என்ன நடக்குது அங்க? இல்ல, போர் முனையில். ஓகே, வெரி குட். அப்புறம் வேற என்ன கேள்வி கேட்கலாம்? சரி, ஆத்மானா என்ன? உடலுக்கும் ஆத்மாக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சொல்லுங்க. யாரு வேணா பதில் சொல்லலாம். ஆத்மா அழிவில்லாதது. ஆத்மா அழிவில்லாதது, அதை எரிக்க முடியாது, அது காற்றுல கரையாது, நீர்ல அழியாது, நெருப்புல எரியாது. சரி, வேற என்ன சம்பந்தம் இருக்கு ஆத்மாக்கும் உடலுக்கும்? ஆத்மாக்கும் பரமாத்மாக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உயிர் போகும் தருணத்தில் ஆத்மாவை உணர்வான் அந்த அந்த மனிதன். உயிர் போற தருணத்துலதான் ஆத்மா உணரணுமா? இல்ல, அந்த சமயத்துல அவரால் உணர முடியும். அதான், மத்த சமயங்கள்ல பிரயோஜனமும் இல்ல. வேற சமயத்துல உணர முடியுமா? எப்ப வேணாலும் உணர முடியுமா? அது வந்து கடுமையான பயிற்சி போன்ற இதனால இருந்தோம்னா, உள்ளுக்குள்ள நம்ம போனோம்னா அந்த டைம் உணர முடியும். இப்ப யோகிகள் ஞானிகள் எல்லாம் உணர்றாங்கல்ல, அந்த மாதிரி. இப்ப பகவான் வந்து சரீரத்தையும் உடலையும் எப்படி சொல்றாரு? எந்த இதுல எப்படி சொல்றதுன்னா என்ன சொல்லி கொடுக்கறாரு? உதாரணம் சொல்றாரு.
ஒரு உவமை சொல்றாரு அர்ஜுனனுக்கு, இந்த மாதிரி அப்படின்னு சொல்றாரு. 2வது அத்தியாயத்துல வரும். யாரு வேணாலும் பதில் சொல்லலாம். லேட்டா ஜாயின் பண்ணவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்ப வந்து இந்த செஷன் இன்னைக்கு முக்காவாசி நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம், புரிஞ்சிருக்குங்கிறத பத்தி கேள்வி பதிலோட இருக்கும். நான் கேள்விகள் கேட்பேன், நீங்க தெரிஞ்சதை பதில் சொல்லலாம். தவறா இருந்தாலும் பரவாயில்ல, யாரு வேணா பதில் சொல்லலாம். வேற அவ்வளவுதான். இதுதான் பேசிக். இதைதான் பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம். லேட்டா ஜாயின் பண்ணவங்களுக்காக அதை சொல்லிடுறேன். சரி, இப்போ ஒரு உவமை கொடுக்கிறாரு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு. அது என்ன உவமை? 2வது அத்தியாயத்துல நான் ஒரு க்ளூ கொடுக்கிறேன். சட்டை. இந்த ஆத்மா வந்து ஒரு சட்டைய கழட்டி போடுற மாதிரி வேற உடலுக்கு போகும்போது, உடல் வந்து சட்டை மாதிரி ஆத்மாக்கு. உடல் அது மாதிரி நான் ஒரு உவமை கொடுத்திருக்கேன் உங்களுக்கு, அடிக்கடி கொடுப்பேன். அது பிரபுபாதர் கொடுத்த உவமை மாதிரி ஒண்ணு கொடுத்திருப்பேன். கார் வச்சு ஒரு உவமை கொடுத்திருப்பேன். யாருக்கு அது ஞாபகம் இருக்கு? கார் வச்சு ஒரு உவமை கொடுத்திருப்பேன். இல்ல, கார் வாகனம் இருக்கு இல்லைங்களா, அத வச்சு ஒரு உதாரணம் கொடுத்திருப்பேன். எனக்கு அந்த டாக்டர் கோட்ஸ் அந்த ஊமை தான் ஞாபகம். சொல்லுங்க, அந்த ஊமையே சொல்லுங்க. கோட்டு வந்துட்டு நம்ம மேல போட்டிருக்க இது சட்டை, அதுக்குள்ள வந்துட்டு ஆத்மா அப்படி சொன்னீங்க இல்லைங்களா, அந்த ஊமைதான். அது யாருக்கு இன்னும் தெளிவா சொல்ல முடியும் அந்த ஊமைய? மாதாஜி கரெக்டான உதாரணம் சொன்னாங்க. அதுக்கு யாரு இன்னும் விளக்கம் கொடுக்க முடியும்? ஒரு டாக்டர் இருக்காரு, அவருக்கு மேல ஒரு சட்டை போட்டிருக்காரு, அதுக்கு மேல கோட் போட்டிருக்காரு, டாக்டர் கோட். இதுல வந்து டாக்டர் யாரு, அந்த சட்டை யாரு, அதுக்கு போட்டிருக்க கோட் யாரு? எதுன்னு சொல்லலாம், யாருன்னு சொல்றதை விட எது எது. அவர் போட்டுக்கிட்டு கோட் வந்து அவருடைய ப்ரொஃபஷனல் லைஃப், அவர் வெளி உலகத்திற்கு அவர் யாருங்கிறது, அவரோட சட்டை அவர் யாருங்கிறது, உள்ள வந்து இந்த ஆத்மாங்கிறது. ஓகே, நம்ம சூட்சம சரீரம் சூழ சரீரம்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கிராஸ் பாடி, சட்டில் பாடின்னு. இப்ப சொல்லுங்க, அந்த கோட்டு சட்டை டாக்டர், இப்ப யாரு எது? ஆத்மா, சூட்சம சரீரம், சூழ சரீரம், எது எது? என்னங்க மாதாஜி? சரியா கேக்கல எனக்கு, யாராவது பேசுறீங்களா? சொல்லுங்க மாதாஜி. ஓவர் கோட் வந்து நம்மளுடைய பாடி, உள்ள இருக்கிற ஷர்ட் வந்து நம்மளுடைய சரீரம், அந்த ஆத்மா, சூட்சம சரீரம். அது உள்ள இருக்கிறது நம்மளுடைய ஆத்மா வந்து ஸ்தூல சரீரம். இல்ல, ஸ்தூல சரீரம்ங்கிறது ஓவர் கோட் இல்லையா? அதாவது நம்ம பாக்குற உடல், நம்ம இப்ப நீங்க நானும் இப்ப பாத்துக்கிறோம்னா நம்மளோட உடல் தானே நம்ம பாக்குறோம், ஆத்மாவை யாரும் பாக்குறது இல்ல. உடல் வந்து ஸ்தூல சரீரம், கிராஸ் பாடி. அதுக்குள்ள அதுதான் ஓவர் கோட், டாக்டரோட ஓவர் கோட். அடுத்தது உள்ள வந்து சூட்சம சரீரம்ங்கிறதுல 3 விஷயம் அடங்கும். யாருக்கு ஞாபகம் இருக்கு? சூட்சம சரீரத்துல 3 விஷயம் இருக்கு. 3 அடங்குனதுதான் சூட்சம சரீரம். நான் வேணா ஒரு இல்ல, அந்த முட்குணம்ங்கிறது இயற்கையில இருக்கிற முட்குணங்கள். அது வந்து நம்மளோட உடல் இயற்கையோட சேரும் போது அது முட்குணங்களை சம்பந்தப்படுத்தி அதனோட குணங்கள் மாறுது.
அதாவது நம்ம நடந்துக்கிற விதங்கள் வந்து முட்குணத்தை பேஸ் பண்ணி இருக்கும் இயற்கை இந்த பௌதிக லோகத்துல. ஆனா நம்ம எல்லாத்துக்குமே நம்ம முக்தி அடையிற வரைக்கும் இந்த சூட்சும சரீரம் இருந்துட்டே இருக்கும். சூழ சரீரத்தை விட்டா கூட பேய்கள் பூதங்களுக்கும் கூட சூட்சும சரீரம் இருக்கும். சூழ சரீரம் இல்லாட்டி கூட அந்த சூட்சும சரீரத்துல 3 விஷயங்கள் இருக்கும். அது எப்பவுமே நம்மளோட ஆத்மா கூட அது போய்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த உடலுக்கு. 3 விஷயங்கள். நான் வேணா ஒரு க்ளூ கொடுக்குறேன், ஒரு ஹிண்ட். ஓகே. டேஷ் டேஷ் டேஷ். அதுல ஃபர்ஸ்ட் டேஷ்ல வந்து மனம். மனம், புத்தி, அகங்காரம். கரெக்டா சொல்லிட்டீங்க. வெரி குட், சூப்பர். அதுதான். இப்ப நம்மளோட ஓவர் கோட் இருக்கு, நம்மளுக்கு ஷர்ட் இருக்கு, அப்புறம் டாக்டர் பையன் உள்ள இருக்காருன்னா நம்ம டாக்டர் பையன் தான் ஆத்மா இல்லையா? அவரு மாற மாட்டாரு, சட்டம் மாறிட்டே இருக்கும் இல்லையா? ஓவர் கோட்டும் மாறும். அவர் துவைச்சு போடலாம், துவைக்காம போடலாம், அது அவரோட பிரச்சனை. பட் மாறிட்டே இருக்குங்களா? ஆனா டிரைவர் எப்படி காருக்கு வந்து டிரைவர் மாற மாட்டார். டிரைவர் ஒண்ணுதான், கார் வேணா மாறலாம். அவருக்கு வசதிக்கு ஏற்ப நம்ம கர்மாக்கு ஏத்த மாதிரி நம்ம பெரிய இடத்துல பிறக்கலாம், இல்ல ஏழ்மையில பிறக்கலாம், இல்ல நோய்வாய்ப்பட்டு பிறக்கலாம், இல்ல ரொம்ப ஹெல்தியா பிறக்கலாம். இது எல்லாமே நம்மளோட கர்மாவை பொறுத்து. அந்த மாதிரி டிரைவர் வந்து ஆத்மா அப்படின்னா காருங்கிறது உடல் இல்லையா? அப்புறம் அந்த உடலுக்கு வந்து அந்த கார் வந்து நம்ம நல்ல கர்மா பண்ணிருக்கோம் அப்படின்னா, இப்ப அவங்க கிட்ட நிறைய காசு இருக்குன்னா அவன் எப்படி ரொம்ப பயங்கர ஒரு எக்ஸ்பென்சிவான கார் வாங்குவான், ஃபாஸ்டா போற மாதிரி கார் வாங்குவான். ஆனா டிரைவர் ஒண்ணுதான். அதே ஸ்லோ கார்ல போனான்னா குவாலிட்டி கம்மியான கார்ல, சீப்பான கார்ல, ரொம்ப கிலோமீட்டர் கம்மியா போற கார்ல போனோம்னா ஸ்லோவா போவோம். அந்த மாதிரிதான் இது உதாரணம், ஊமை. நம்ம டிரைவருங்கிற அந்த டாக்டரோ அந்த டிரைவரோ அந்த பர்சன்ங்கிறது ஆத்மா, அது மாறாது. நம்ம எப்பவுமே நிரந்தரமா இருக்கிறோம், சாஸ்வதமா. ஆனா எது மாறிட்டே வருது? இந்த உடல் மாறிட்டே வருது. இந்த சூட்சும சரீரம் மாறுறது இல்ல, அது நம்ம கூடயே வந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு பிறவியிலையும் ஒவ்வொரு பிறப்புலையும் ஒவ்வொரு உடல்ல நம்ம போகும்போது அந்த உடல்ல வந்து நம்ம சில கர்மங்களை செய்யறோம். அந்த கர்மங்களை செய்ய செய்ய என்ன ஆகும்? புதுசா நம்மளுக்கு வந்து வாசனைகள் அக்குமுலேட் ரெக்கார்ட் ஆயிட்டே வரும். இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பிடிக்கும், இது பிடிக்காது, இவன் நண்பன், இவன் எதிரி அப்படின்னு நம்ம மனசுல ரெக்கார்ட் ஆயிட்டே வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஆசாபாசங்கள் சேர்ந்துகிட்டே வரும். பழைய பிறவிகள்ல இருந்த ஆசாபாசங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பிறவியில நம்ம அதை நிறைவேற்றிட்டு இருப்போம். எது நிறைவேறாத இருந்த ஆசாபாசங்கள் இந்த ஜென்மங்கள்ல அது நிறைவேறப்படும், இல்ல அடுத்த ஜென்மங்கள்ல. அதே மாதிரி நம்ம பண்ண பாவ கர்மா புண்ணிய கர்மாக்கு உண்டான பலன்கள் இல்ல வினைகள் எல்லாத்தையும் இந்த ஜென்மங்கள்லயும் பிற ஜென்மங்களையும் அனுபவிப்போம். அதையும் நம்ம பார்ப்போம் இல்லையா? நம்ம வந்து ஒரு ஆத்மாவா பார்க்கும்போது நம்மளுக்கு வர சுகம் துக்கம் எல்லாத்தையும் சீத உஷ்ண சுக துக்கதா ஆகமா அனித்யஸ்தா திதிக்ஷஸ்வ பாரதான் கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனா கிட்ட. எல்லாத்தையும் சம்மர் வின்டர் எப்படி மழை இது வெயில் காலம் குளிர்காலம் இதெல்லாம் வருது இல்லையா? அத வந்து நீ வந்து சமமா பாத்துட்டா பிரச்சனை இல்ல. சீத உஷ்ண சுக துக்கம், சுக துக்கம் வரதான் செய்யும், வெயில் காலம் குளிர்காலம் வரதான் செய்யும். அதைய நம்ம என்ன பண்ணணும்? பொறுத்து கொள்ளணும் அர்ஜுனா. நம்ம வந்து அது வந்துருச்சே அப்படின்னு நம்ம புலம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால அடுத்த ஸ்டெப் மூவ் ஆக முடியாது இல்லைங்களா? அதனால நம்ம புலம்பாம அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம மைண்ட பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார் கிருஷ்ணர். சரி, இப்போ ஜென்ரலா சில கேள்விகள் கேட்கிறேன். இது பிரபுபாதர் கேட்ட கேள்விகள், அதுக்கு அவர் பதிலும் கொடுத்திருக்காரு. நான் ஏன் துன்பகரமான வாழ்வில் தள்ளப்பட்டுள்ளேன்? இதுக்கு என்ன நினைக்கிறீங்க? என்ன அர்த்தமா இருக்கும்? என்ன ஆன்சரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? முன்வினை பயன், கர்மா. கர்மா. சரி, இந்த துன்பத்திலிருந்து விடுபட ஏதேனும் வழி உள்ளதா? இறை பக்தி. பக்தி மாதாஜி. பக்தி, நாமம், ஹரிநாமம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மந்திரம். வெரி குட். மரணமற்ற நித்தியமான வாழ்க்கை ஏதேனும் உள்ளதா? இல்லை. யார் வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மரணமற்ற
நித்தியமான வாழ்க்கை ஏதேனும் உள்ளதா? இல்ல மாதாஜி. வைகுந்தத்துல நம்ம என்ன பண்றோம்? நித்தியமா வாழ்றோமா இல்ல அங்க என்ன நடக்குது? அப்போ நம்முடைய புண்ணிய பலன் இருக்கும் வரை அங்கு இருப்போம். அதற்கு பிறகு மீண்டும் பூமிக்கு பிறப்பு. சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க மாதாஜி, ஹேமா மாதாஜி. நீங்க சொன்ன விஷயம் வந்து சொர்க்க லோகத்துக்கு தான் செட் ஆகும். நம்ம புண்ணியம் பாவம் அப்படின்னாலே பௌதீகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதை நம்ம வச்சுக்கணும். பக்தி மட்டும்தான் பாவ புண்ணிய கணக்குல வராது. பாவம் புண்ணியத்தை நம்ம அழிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு பாவமும் வேண்டாம் புண்ணியம் வேண்டாம். ஏன்னா புண்ணியம் வந்தா நம்ம திருப்பி பிறந்து அதை அனுபவிக்கணுமே. நல்ல புண்ணியம் பண்ணிருக்கோம், தான தர்மம் சூப்பரா பண்ணிருக்கோம், ஏழைப்பாளையலுக்கு எல்லாம் உதவி செஞ்சிருக்கோம்னா நம்மளும் திருப்பி பிறந்து நம்மளுக்கு அந்த சுகமெல்லாம் அனுபவிக்கணுமே. அதுக்கு நம்ம எப்படி அனுபவிப்போம்னா பிறப்பு மூலியமா தான் அனுபவிக்க முடியும். ஆனா நம்மளுக்கு 4 துன்பங்கள், நிரந்தர துன்பங்கள் இருக்கு சாஸ்திர பிரகாரம். அதை எந்த விஞ்ஞானினாலையும் அறிஞர்னாலையும் மருத்துவர்னாலையும் அதை போக்க முடியாது. அது 4 துன்பங்கள், மொத்தம் 7. அந்த 3 அப்புறம் பாத்துக்கலாம். இன்னொரு 4 துன்பங்கள் நான் அடிக்கடி இதை உங்ககிட்ட சொல்லிட்டே இருப்பேன். 4 விஷயங்கள் நம்மனால அந்த துன்பத்தை வந்து வெளியில வர முடியாது. அது பக்தி மூலியமா தான் எல்லாத்துல இருந்து வெளியே வர முடியும், சரி. ஆனா எல்லாருமே இந்த 4 துன்பங்களை சந்திச்சுதான் ஆகணும். அது என்னென்ன 4 துன்பங்கள் யாருக்கு ஞாபகம் இருக்கு? பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி. கரெக்ட், வெரி குட் மாதாஜி. ஜன்ம, மிருத்யு, ஜரா, வியாதி, இல்லையா? அந்த 4 விஷயங்கள் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. எந்த அறிஞர் அறிவாளினாலையும் வெளியில வர முடியாது. பக்தினால மட்டும்தான் நம்ம அதுல இருந்து மறுபடியும் இன்னொரு சுழற்சிக்கு போகாம இருக்க முடியும், இல்லையா? பக்தர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கதான் செய்யும். பிறந்தாச்சு, வாழ்ந்துதான் ஆகணும், நோய் வரதான் செய்யும். பக்தர் அப்படிங்கிறதுக்காக எனக்கு என்ன, நான் இந்த இரும்பு மனிதன் மாதிரி எல்லாம் இல்ல. ஆனா மனம் வந்து தெளிவா இருக்கும், ஆத்ம ராமனா இருப்பான், இந்திரிய ராமனா இருக்க மாட்டான் ஒரு பக்தன். இந்திரிய ராமன்னா என்ன அர்த்தம்? நீங்க அது பேர் வச்சு நீங்க சொல்லிக்கலாம், ஒரு கெஸ் பண்ணுங்க. கோதாஸ் கோஸ்வாமி மாதிரிதான் இது அர்த்தம். ஆத்மராமன், இந்திரிய ராமன். அர்த்தம் சொல்லுங்க பாப்போம், டிஃபரன்ஸ். சொல்லுங்க உஷாஸ்தி மாதாஜி. பக்தி லைன்ல இருந்தோம்னா அந்த கஷ்டங்கள் நமக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. எதனால? எந்த வேதாந்தத்தால? அப்படி எந்த தத்துவத்தால? இல்ல, இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு நம்ம நினைக்கும் போது இந்த கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், நம்ம தாங்கிக்கணும் அப்படின்னு நம்ம உணர்வோம். கிருஷ்ணர் பகவத்கீதையில 8வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகம், பாப்புலர் ஸ்லோகம், அடிக்கடி நம்ம இந்த லைனை சொல்லுவோம். துக்காலயம் அசாஸ்வதம். இந்த அந்த பூமி எப்படிப்பட்டது? இந்த பூமி மட்டும் இல்ல, இந்த பிரபஞ்சமே, பௌதீக லோகமே தற்காலிகமானது, துக்கம் நிறைந்தது. துக்காலயம் அசாஸ்வதம், சாஸ்வதம் இல்ல, அசாஸ்வதம். அதனால இது என்ன வந்து போனாலும் அது நிரந்தரம் கிடையாது. சுகமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு. நம்ம மரணமற்ற நித்தியமான வாழ்க்கை வேணும் அப்படின்னா இருக்கா? அப்படின்னா இருக்கு. எங்க இருக்கு? வைகுந்த லோகத்துல இருக்கு, கிருஷ்ண லோகத்துல இருக்கு. நம்மளோட பூலோகம் அல்லது புவர்லோகம், சொர்க்கலோகம், தப்பலோகம், மகாலோகம், ஜனலோகம், சத்தியலோகம்னு மேல 6 லோகம், கீழே 7 லோகம். அத்தல, வித்தல, மகத்தல, ரசத்தல, தலத்தல, பாதாளன்னு சொல்லிட்டு கீழே ஒரு 7 லோகம் இருக்கு. நடுவுல நம்ம இருக்கோம், பூலோகம். நம்ம 7 லோகத்துல எங்க டாப் டு பாட்டம் எங்க போனாலும் சரி, இல்ல இன்னொரு பிரபஞ்சம்லயும் இந்த மாதிரி லோகங்கள் இருக்கும், அங்க போய் பிறந்தாலும் சரி, அன்லிமிட்டெட் பிரபஞ்சம் இருக்கு, அனந்தமா இருக்கு, நிறைய இருக்கு. அதுல எங்க போய் நம்ம பிறப்பெடுத்தாலும் சரி, ஜென்ம மிருத்து ஜரா வியாதி, பிரம்மாக்கே அந்த பிரச்சனை இருக்கும் போது நம்ம என்ன மாத்திரம்? அவரே 100 வயசு தான் வாழ்வாரு. இந்திரன்கிறது பதவியா இல்ல பெயரா? யாரால சொல்ல முடியும் இந்த கேள்விக்கு பதில்? பதவி. நம்ம இந்திரனா ஆகலாமா முடியாதா? நம்மளும் இந்திரன், சந்திரன், சூரியனா? நம்மளும் அந்த புண்ணியம், அந்த அளவுக்கு புண்ணியத்தை சேர்த்துனோம்னா, அந்த அளவுக்கு யாகங்கள் பண்ணிருந்தோம்னா, அந்தந்த யாகங்கள் சொன்ன தபஸ்யாக்கள் நம்மளும் பண்ணிருந்தோம்னா, நம்மளும் இந்திரன் ஆகலாம், சந்திரன் ஆகலாம், சூரியன் ஆகலாம்.
இப்ப விவஸ்வான் அப்படிங்கிற ஒருவர் வந்து சூரியனா பணியாற்றிட்டு வர்றாரு, விவஸ்வான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்காங்க. இந்திரனா, சந்திரனா, வருணனா, அவங்க புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி இருக்காங்க. அவங்களோட 100 ஆண்டு காலங்கள் வாழ்ந்து முடித்தவர்னா அவங்க கிளம்பிடுவாங்க, இறந்துருவாங்க. அடுத்த பதவிக்கு இன்னொரு கேண்டிடேட் வருவாங்க. யாரு வந்து தகுதியுள்ளவங்களோ அவங்க வருவாங்க. சோ நம்ம நித்தியமா நம்ம வாழணும். எல்லாத்துக்குமே ஆசை இருக்கு, மரணம் வேண்டாம், நித்தியமா வாழணும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் இல்லையா? மோஸ்ட்லி எல்லாத்துக்கும்னு சொல்றதை விட ஜென்ரலா இது ஒரு நம்ம வாழ்க்கையை விட நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்து நிறைய காலம் வாழணும், நோய் நொடி இல்லாம சந்தோஷமா வாழணும், சொத்து சுகத்தோட வாழணும். நம்மளே ஆசீர்வாதம் பண்றவங்களை பார்த்திருக்கோம், கேட்டிருக்கோம், நம்மளே கூட அதை பண்ணிருக்கலாம். எதனால அப்படின்னா நம்மளோட ஆத்மாவாகிய நம்மளுக்கு சச்சிதானந்தமான நம்மளோட குணங்களுக்கு அதுதான் பிடிக்கும். சச்சித் ஆனந்தம். சத்னா என்ன சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. சத் சித் ஆனந்தம், இதுக்கு அர்த்தம் யாராவது சொல்ல முடியுமா? ஆத்மா. ஆத்மா ஆத்மாவோட குணங்கள் தான் நான் சொல்றேன். சத்துனா நித்தியமா இருக்கிறது, சித்னா சித் இன்டெலிஜென்ஸோட அதனுடைய கான்ஷியஸ்னஸோட இருக்கிறது, முழுவா ரொம்ப ஆமா புத்திசாலித்தனம். அது சித் அப்படிங்கிறது எல்லாம் அந்த உணர்வு இருக்கிறது, அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி அந்த உறவு தெரியறது, ஆத்மாக்கும் ஆத்மா பரமாத்மாக்கும் உள்ள உறவு தெரிஞ்சு அந்த உணர்வுல இருக்கிறது. அதுக்கப்புறம் அது ஃபுல் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அப்புறம் ஆனந்தம்னா blissful state, எப்பவுமே பேரானந்தத்தோட இருக்கிறது ஆத்மா. இது அதனாலதான் நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த உடல்ல இருந்தாலுமே, நம்மளோட பழசு மறந்துட்டாலுமே, பகவான் யாருங்கிறத மறந்துட்டாலுமே, நமக்கும் பகவானுக்குள்ள நித்திய உறவை மறந்துட்டாலுமே, நம்மளுக்கு இந்த 3 விஷயங்கள் மறக்க மாட்டேங்குது பாத்தீங்களா? நம்ம எதையாவது ஒரு படிக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆர்வம் இருந்துட்டு தான் இருக்கு. நம்மளுக்கு நித்தியமா வாழணுங்கிற ஆசை இருக்கு, எப்பவுமே ஹாப்பியா இருக்கணுங்கிற ஆசை இருக்கு. நம்ம பல கோடி சம்பாதிக்கணும், பல லட்சம் சம்பாதிக்கணும், எதுக்குன்னா ஹாப்பியா இருப்போம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக. ஆனா பல லட்சம் கோடீஸ்வரன் கிட்ட போய் கேட்டா அவன் சந்தோஷமா இருக்கானா? அவனும் சந்தோஷத்தை தேடிட்டு தான் இருக்கேன்மா. அது வேற விஷயம். பௌதிக லோகத்துல துக்காலயம் அசாஸ்வதம் தானே, அதனால நிரந்தரம் கிடையாது எதுவுமே. சந்தோஷமும் துக்கமும் சித்த உஷ்ண சுக துக்கதான். அப்ப நம்ம வந்து பெர்மனண்டா நித்தியமா நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு வேணும், மரணம் இல்லாத வாழ்க்கை வேணும்னா, குந்தம் அப்படின்னா துன்பம் நிறைந்த ஒரு இடம், குந்த லோகம்னா. வைகுந்த லோகம்னா துன்பம் இல்லாத இடம். அதனாலதான் வைகுந்த லோகத்துக்கு போனோம்னா திருப்பி வர மாட்டோம். தியாக்வா தேஹே புனர்ஜென்ம நைத்தி மாமேத்தி சோர்ஜுன. கிருஷ்ணர் சொல்றாரு எப்போ அப்படின்னா, ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்துவத்தக. எப்ப வந்து பகவானோட பிறப்பு இறப்பு, சாரி பகவானுக்கு அந்த மாதிரி கிடையாது, நம்மளுக்கு தான் அந்த பிரச்சனை. எப்ப வந்து பகவானோட ஜென்மம், அதாவது தோற்றமும் கர்ம அவரோட செயல்களும் மே திவ்யம் அவரோட தோற்றமும் கர்மமும் திவ்யம்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அது மேலோட்டமா இல்ல, உணர்வு பூர்வம் உண்மையா நம்மளுக்கு புரியுதோ, அப்ப நம்ம இந்த உடலை விட்டு போனா கூட தியாக்வா தேகம் புனர்ஜென்மம் இருக்காது. நைத்தி மாமேத்தி சோர்ஜன. அர்ஜுனா, உனக்கு வந்து யார் இதுக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ, என்னோட பிறப்பு செயல்கள் எல்லாம் திவ்யம்னு புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து இந்த உடலை விட்டு போனதுக்கு அப்புறம் திருப்பி பிறப்பு இருக்காது, திருப்பி வரமாட்டாங்க. அது அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு யாரால அதை புரிஞ்சுக்க முடியும்? பகவானோட ஜென்மமும் கர்மமும் திவ்யம்னு சொல்லி யாரால புரிஞ்சுக்க முடியும்? இல்ல எது மூலியமா புரிஞ்சுக்க முடியும்? பக்தி. பக்தி மூலியமா தான் புரிஞ்சுக்க முடியும். பக்தி பண்ணாதவங்க கிட்ட போய் பகவான் பத்தி சொன்னா, அவர் ஒரு மேஜிக் மேனோ இல்ல சித்தி ஒரு சித்தரா அப்படிதான் பாப்பாங்களே தவிர, பகவான் கிருஷ்ணரை வந்து உத்தம புருஷனா பார்க்க மாட்டாங்க, பரம புருஷனா பார்க்க மாட்டாங்க, சர்வலோக மகேஸ்வரனா பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது, எல்லாரும் ஒண்ணுன்னு பாப்பாங்க.
அதாவது ராமா, கிருஷ்ணா, இந்திரா, சந்திரா, சூரியன், எல்லாத்தையும் ஒரே நிலையில பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறுபாடு தெரியாது. இப்ப நம்ம சைனாக்கு போனோம்னு வைங்களேன், எல்லாரும் சைனீஸ் பார்த்தா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். சைனீஸ் நம்ம இந்தியாவுக்கு வந்தா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு தெரியும், வித்தியாசம் தெரியும். ஆனா அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம வெளிநாட்டுக்கு போனோம்னா என்ன எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ஞானம் இல்லை அப்படின்னா, சாஸ்திர ஞானம் இல்லை அப்படின்னா, பக்தி ஞானம் இல்லை, பக்தி சாஸ்திர ஞானம் இல்லை அப்படின்னா, நம்ம பகவானை பகவானா பார்க்க மாட்டோம், சாதாரண மனுஷனா பார்த்துருவோம். அது அபத்தம் தானே. அப்ப நம்ம மிகவும் மகிழ்ச்சியாவும் அமைதியாவும், நம்ம எல்லாத்துக்குமே மிகவும் மகிழ்ச்சியாவும் அமைதியாவும் இருக்கணும் தான் ஆசை. அப்ப அது மாதிரி வாழ்றதுக்கு வழி என்ன, அதற்கான விஞ்ஞானம் என்ன, இதெல்லாம் பிரபுபாத் கேட்கிறார். நீங்க சொல்லுங்க, அதற்கான வழி என்ன? நம்ம வாழ்க்கையில இறை நம்பிக்கை, பக்தியுடன் இருத்தல். அவ்வளவுதான், சிம்பிள். மாதாஜி சொன்ன மாதிரி இந்த நம்பிக்கை, ஸ்ரதா, ஃபர்ஸ்ட் அந்த சின்ன ஒரு நம்பிக்கையை போட்டுதான் ஆரம்பிக்கணும். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், இது எப்படி வரும்னு யாருக்கு தெரியும்? நம்ம விதியில என்ன எழுதியிருக்கு ஒன்னும் தெரியாது. ஆனா ஒரு நம்பிக்கையை போட்டுதானே ஆரம்பிக்கிறோம். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நாஸ்திகர்களுக்கு பகவான் இல்லைன்னே சொல்லுவாங்க. அது என்ன சொல்லப்படுது சாஸ்திரத்துல? அவங்க எல்லாம் பாவிகள்னு சொல்லப்படுது. எல்லாத்தையும் பகவானோட செழிப்புல என்னென்ன, இந்த இயற்கையோட செழிப்புல பகவான் கொடுத்ததுல என்னென்ன வேணுமோ அதை எடுத்துக்கிறாங்க. எதனால அது மாதிரி பண்றாங்கன்னு ஆச்சாரியர் சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பயம். பகவான்னு ஒருத்தவங்க இருக்காங்கிறத அவங்க நம்பிட்டா, அப்ப அவங்க பண்ற தவறுகளோ, அவங்களுக்கு அந்த குற்ற உணர்வுகளோ, அந்த ஒரு பயம்னு சொல்லுவாங்கல்ல, அது போக ஆரம்பிக்கும் இல்லையா? அப்ப அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் நம்ம கண்ட்ரோல்ல, நம்ம யாரோ ஒருத்தரோட கண்ட்ரோல்ல இருக்கோம், கட்டுப்பாட்டுல இருக்கோம்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு பயம் வரும். இயற்கையாவே இயல்பா ஒரு பயம் வரும். அப்ப அவங்க தவிர அவங்களுக்கு சுதந்திரமா இருக்க முடியாது, அவங்களுக்கு இஷ்டம் போல வாழ முடியாது. இத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கலைன்னா அவங்க மட்டும் என்கிட்ட சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம கன்டினியூ பண்ணுவோம். சரி, எல்லாரும் ஒத்துக்கிறீங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க பகவான் இல்லைன்னு சொல்லிட்டு வாழ்றாங்க, எல்லாத்தையும் உபயோகப்படுத்திக்கிறாங்க. பரவாயில்ல, பகவான் எல்லாத்துக்கும் தான் கொடுக்கறாரு. அவர் எல்லாத்துக்குமே சமமாதான் அவர் எல்லாமே பண்றாரு. அவருக்கு பேரு உதாசீனன் பேரு. உதாசீனன் பேரு அவருக்கு பேரு. உதாசீனன் பேரு. எதனால அவருக்கு அந்த உதாசீனன் பேரு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுங்களா? இப்ப நம்ம சொல்லுவோம், எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு போறாங்க பாரு அப்படின்னா அந்த அர்த்தம் நம்ம கொஞ்சம் இதா யூஸ் பண்றோம். பட் சாஸ்திர பிரகார உதாசீனன் அப்படின்னா என்னன்னா, பகவானை ஏன் நம்ம அப்படி சொல்றோம்னா, அவர் எல்லாத்துக்குமே சமமாதான் இருப்பாரு. எல்லாத்துக்குமே சுதந்திரம் ஒரே அளவுக்கு தான் கொடுத்திருக்காரு. எல்லாத்தையுமே ஒரு கட்டுப்பாட்டுலதான் வச்சிருக்காரு. இப்ப ஒரு நாடு இருக்கு, பிரஜைகள் இருக்கோம், கவர்மெண்ட் இருக்கு, அரசு இருக்கு. அந்த நாட்டுல அரசு எல்லாத்துக்கும் ஒரு சில கட்டுப்பாடுகள் வச்சிருக்கு. எல்லாரும் அதை ஃபாலோ பண்றாங்க. பண்ணாதவங்களை தூக்கி ஜெயில போடுறாங்க அரசு. அரசே இல்ல, அரசுங்கிற ஒரு விஷயம் இல்ல, நான் நம்ப மாட்டேன்னு ஒரு பிரஜை இருக்கான், அதனால அவன் தவறு செய்யறான். அவன் அப்படி சொல்றாங்கிறதுக்காக அரசு இல்லாத போயிருமா என்ன? அரசுக்கு தெரியும் அரசு இருக்குன்னு, மக்களுக்கு தெரியும். அத அறியாமையில இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அறியாமையில இல்லாதவங்களுக்கு தெரியும் அரசுன்னு ஒண்ணு இருக்கு, நம்ம அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கோம், நம்ம ஒரு சிறந்த பிரஜையா நடந்துக்காட்டி ஒரு நார்மல் ஒரு ஆர்டினரி பிரஜை, சாதாரணமான சாமானிய மக்களான நடந்துக்கணும், கட்டுப்பாட்டுல அரசு கட்டுப்பாட்டுல இருக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால தவறுகள் செய்ய மாட்டாங்க. ஆனா அரசு இருக்கிறதுங்கிறது ஒத்துக்காம நான் என் இஷ்டப்படி செய்வேன்னு சொல்லி தவறுகள் செய்தார்கள்னா அரசு என்ன பண்ணும்? அதை கண்டுபிடிச்சிருச்சு. என்னங்க மாதாஜி? அரசு என்ன பண்ணும்னா அவங்கள தூக்கி பனிஷ்மெண்ட் பண்ணி ஜெயில போடுறதோ, இல்ல வேற தண்டனை ஏதாவது கொடுக்கறதோ, இல்ல பெனால்டி கட்டுறதோ அதை பண்ண வைப்பாங்க இல்லையா?
ஆனா அந்த நபர் வந்து அரசுங்கிறது இருக்கு இல்லைன்னு அவங்க நம்பினாலும் நம்பாட்டியும் அவங்களுக்கு அந்த தண்டனை ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குது. ஒரு சாதாரணமா பௌதீக ரீதியா உள்ள இந்த விஷயத்துக்கு பௌதீகமா ஒரு அரசுங்கிற ஒரு சட்டம் ஒரு நபரை இந்த மாதிரி தண்டனைக்குள்ள வச்சிருக்கு. ஏன்னா அவன் மீண்டும் 2 விஷயம், மீண்டும் அவன் தவறு செய்யக்கூடாது, இன்னொன்னு அவன் பண்ண தவறுக்கு அவன் பிராயச்சித்தம் தேடிக்கணும். இந்த 2 விஷயத்துக்காக அது பண்ணுது அரசு. அப்ப ஒரு சாதாரண பௌதீக விஷயத்துக்கே இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு அப்படின்னா, ஒரு எப்படி சொல்றது, ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா, இயற்கைய ஃபுல்லா பிரபஞ்சங்களை இத்தனை விஷயங்களை சிருஷ்டி பண்ண பகவானுக்கு எத்தனை விஷயங்கள் இருக்கும், எத்தனை விஷயங்களை கரெக்டா சிஸ்டமேட்டிக்கா நடத்திட்டு வருவாரு. அந்த இடத்துல தொங்குனாலும் லோகங்கள் வந்து கரெக்டா அது வேலையா அதாவது அந்தந்த ரேடியஸ்ல பண்ணிட்டு இருக்கு, அந்தந்த ஆர்பிட்டரி சிஸ்டத்துல சுத்திட்டு இருக்கு. யாரும் போய் அதை டச் பண்ணவோ உருட்டி விடவோ வேண்டாம். அது பாட்டுக்கு பிளானட்ஸ் எல்லாம் அந்தந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம தான் போய் எதையாவது ஒண்ணு தேவையில்லாம தொடுறது, போறது, அழிக்கிறது, ஆக்குறோம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம தான் இயற்கையை வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், கோவத்துக்குள் இது பண்ணிட்டு தூண்டிட்டு இருக்கோம். ஆனா அது பாட்டுக்கு விட்டுட்டா இயற்கை அது பாட்டுக்கு கரெக்டா போகும். செயற்கையா சில விஷயங்கள் பண்றதுனாலதான் இயற்கை பாதிக்கப்பட்டு அந்த எக்கோசிஸ்டம் பாதிக்கப்படுது, அந்த இயற்கைக்குள்ள இருக்கிற அந்த சிஸ்டம் எல்லாம் பாதிக்கப்படுது. அப்போ ஒருத்தன் வந்து அவன் அந்தந்த ஜென்மங்கள்ல பண்ற பாவங்களுக்கு அந்தந்த ஜென்மத்துல பிராயச்சித்தம் பண்ணிடணும். அரசு அதுக்குதான் அந்த காலத்துல, வேத காலத்துல அதுக்குதான் அரசாங்கம்னு ஒண்ணு இருந்தது, ராஜான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, ராஜ்யம்னு ஒண்ணு இருந்தது. அப்பப்ப அந்த தண்டனைகள் கொடுக்கப்பட்டது பிராயச்சித்தமா. இப்ப நம்மளுக்கு ஒரு நோய் வருதுன்னா, நம்மளோட பாவ செயலால ஒரு நோய் வருது அப்படின்னா, அந்த நோய்க்கு வந்து நம்ம மருந்து வாங்குறது, மருத்துவர்கிட்ட போறதுக்கு செலவு பண்றோங்கிறது ஒரு வகையான பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றாரு. இது சாஸ்திர பிரகாரம். அப்ப நம்ம நினைச்சு கூடாது, நான் ஒண்ணுமே பண்ணலையே, நான் ஏன் இதெல்லாம் அனுபவிக்கிறேன்னா, நம்ம ஒன்னும் பண்ணாம நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இது வந்து பகவத்கீதையிலயும் வருதுதான். நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டோம்ல, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது சாதாரண கூற்றுல ஏன் அந்த காலத்துல சொல்லி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம மைண்ட்ல அதை பதிய வச்சுக்கணும், நம்ம செயல்ல அதை மேக் ஷோர் பண்ணிக்கணும், நம்ம தவறு ஆனா வழியில போயிடக்கூடாது. அந்த காலத்துல எப்பவுமே சொல்லுவாங்க, நான் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு இருந்துருவேன்ப்பா அப்படிம்பாங்க. அந்த காலத்துல நான் குழந்தையா இருக்கிற காலத்திலேயே இந்த வாய்மொழியெல்லாம் நான் கேட்டிருக்கேன், பாட்டிகள் எல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். இப்ப அதெல்லாம் வந்து வயசானவங்க பண்றது போல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படின்னா அது பண்ணாலும் தவறு இல்ல, எந்த வயசுல பண்ணாலும். அஜாமிலா நம்ம பார்த்தோம்ல, 75 வயசுலதான் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு. தவறு இல்ல, வயசெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனா குழந்தையில இருந்து பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பயிற்சி நல்லா கிடைக்கும், பக்தி எப்படி செய்யணுங்கிற பயிற்சி, நம்ம வைகுந்தத்துக்கு ரெடி ஆயிருவோம், கிளம்பிடலாம் உடனே. தங்க விமானம் வரும், நம்ம கிளம்பி போயிடலாம். இந்த உடலை விட்டுட்டு திருப்பியும் நம்ம இன்னொரு பௌதீக உடல் எடுக்க வேண்டாம், ஆன்மீக உடல் எடுத்துட்டு நம்ம ஆன்மீக லோகத்துக்கு போயிடலாம், நித்தியமா அங்கேயே இருக்கலாம். பட் நம்மளோட பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம வந்து பக்தி மார்க்கத்துல போகாம, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பக்தி மார்க்கத்திலயும் போகிறது இல்ல முழுசா, பௌதீகத்திலயும் போறது இல்லை. ஆனா ரெண்டுலயுமே ஆசை, ஆனா ரெண்டுலயும் ஒரு நிலை இல்லை. சோ அது வரணும் அப்படின்னா நம்ம தினசரி ஹரிநாமத்தை உச்சரிக்கணும். அது பண்ணும் போதே நம்மளுக்கு வந்து அந்த பாவங்கள் குறையும், நம்மளுக்கு வந்து பக்தி அதிகமாகும், தூய்மை, மன தூய்மை கிடைக்கும், மன சுத்தி. அப்ப நம்மளுக்கு நெருங்க ஆரம்பிப்போம், பகவானை வந்து நோக்கி நெருங்க ஆரம்பிப்போம், கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க ஆரம்பிப்போம். சோ பிராயச்சித்தம்ங்கிறது முக்கியம். ஆனா நம்மளுக்கு பகவானோட பகவத நாமத்தை சொன்னாலே போதும், அதுவே ஒரு பெரிய பிராயச்சித்தம் தான் நம்ம பண்றது. நம்ம பண்ண தவறுகளுக்கு இனி தவறு பண்ணாம இருக்கணும். அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ஆழமா ஒரு கடிவாளம் போடணும்னா அதுக்கு அதனாலதான் முடியும், ஹரிநாமத்தாலதான் முடியும், முக்கியமா கலியுகத்துல. பிரபுபாதர் இந்த கதையை சொல்லுவாரு. ஒரு கல்யாணத்துக்கு வந்து அந்த கல்யாண பொன் வீட்டாரோ மாப்பிள்ளை வீட்டாரோன்னு நினைக்கிறேன்,
மாப்பிள்ளை வீட்டார்னு வச்சுக்குவோம். மாப்பிள்ளை வீட்டார் வந்து ரெடி ஆயிட்டாங்க, எல்லாரும் அந்த படகுல ஏறிட்டாங்க. இப்போ நைட்டு ஏறினாங்கன்னா இந்த கரையில இருந்தா அந்த கரைக்கு விடிய காலையில போய் சேர்ந்துடலாம். அங்க கல்யாணம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. கல்யாணம் வந்து காலையில. இந்த குடும்பம் வந்து எல்லாரும் ஏறி உட்காந்துட்டாங்க, ஜெகஜோதியா எல்லாம் சந்தோஷமா ஏறி உட்காந்தாச்சு. அந்த இவரு ஓட்டுவார், படகு ஓட்டுவார் இல்லையா, அவரும் வந்தாச்சு. எல்லாம் ரெடி, எல்லாம் உட்காந்து ரெடியா எல்லாம் பண்ணியாச்சு. நைட்டு ஃபுல்லா அவரு படகு ஓட்டிக்கிட்டே இருக்காரு. காலையில எல்லாம் முடிச்சு இவரு ஓட்டி கூட்டிட்டு போயிடுவாருன்னு எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை. எல்லாரும் தூங்கிட்டாங்க. காலையில போய் ஃப்ரெஷ் ஆகி கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும், ஸோ எல்லாரும் தூங்கலான்னு தூங்கிட்டாங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா அவங்க எங்க ஆரம்பிச்சாங்களோ அதே கரையில தான் அவங்க எல்லாரும் இருக்காங்க. அடுத்த கரைக்கு போய் சேரவே இல்லை. எல்லாரும் ஒரே பரபரப்பு, என்ன ஏது, எல்லாரும் கஜா முஜான்னு சத்தம் போட்டு கடைசியில பார்த்தா நங்கூரத்தை கழட்டவே இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பக்தி பண்ணணும், எல்லாம் இது பண்றோம். ஆனா அதுக்கு உண்டான வேலையை செய்யாம, சரியான வேலையை செய்யாம நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது, பிளைண்டா ஒரு ஒரு குருட்டுத்தனமா நம்ம வந்து போயிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஒரு இடத்துல, நங்கூரத்தவே கழட்டல. ஸோ பௌதிக ஆசைகளும் விடல, பக்தியில அடுத்த கட்டத்துக்கும் போகல, இங்கேயே இருக்கோம் அப்படின்னா நம்ம நங்கூரம் கழட்டப்படாத அந்த படகு மாதிரி தான் விடிய விடிய அங்கேயே தான் இருந்தாகணும். அப்ப நம்ம வந்து குருவை ஏத்துக்கிட்டு, குரு ஆச்சாரியர்களை ஏத்துக்கிட்டு, பகவத நாமத்தை சொல்லி, சாஸ்திரங்களை, பகவத சாஸ்திரங்களை படிச்சு, பகவத புராணத்தை கேட்டு, நம்ம தினசரி தினசரி எப்படி நம்ம மனசை எப்படி உடலை குளிக்க வைக்கிறோமோ அது மாதிரி மனசை நம்ம குளிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். தினசரி சத்துவகுணத்துல கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அது தமகுணத்துல போகதான் செய்யும். அர்ஜுனன் கேட்பான், என்னால காத்த கூட கட்டுப்பாடுல கொண்டு வர முடியும் கிருஷ்ணா, ஆனா என்னால மனசை கொண்டு வர முடியலையே அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் வந்து அதை தடுக்கவெல்லாம் மாட்டாரு. அப்படியெல்லாம் இல்லையே, பண்ணலாமே அப்படியெல்லாம் சொல்ற. ஆமா ரொம்ப கஷ்டம் அப்படின்பாரு, ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு கிருஷ்ணரே. ஆனா சரியான பயிற்சியால அது கொண்டு வர முடியும் அர்ஜுனா அப்படின்பாரு. அப்ப நம்ம மனசை பயிற்சி கொடுத்துட்டே இருக்கணும். தினசரி பகவானை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கணும், பகவதர்களை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கணும், பகவத நாமத்தை நம்மளும் சொல்லணும். இந்த 9 நவவித பக்தி இருக்கு இல்லைங்களா, அந்த 9 விதத்துல 1-2 நம்ம டெய்லிக்கும் ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடணும். காலையில நம்ம இந்தியால பிறந்ததுனால, முக்கியமா தமிழ்நாட்டுல பிறந்ததுனால நம்ம எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள். எப்படின்னா இயல்பாவே சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாருமே கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, காலையில வேலையில இரவு ஈவினிங் மாலை பொழுதுல பகவானுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும், வந்தனம் பண்ணணும், நம்ம எல்லாத்துக்குமே அது தெரியும். அந்த மாதிரி நம்ம கல்ச்சர்ல, கலாச்சாரத்துல பழக்கப்பட்டிருக்கிறது, பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம விளக்கேத்துறது, ஒரு ஊதுபத்தி காமிக்கிறது, பூ காமிக்கிறது, துளசி ஆரத்தி பண்றது, இது எல்லாமே நம்ம எல்லாரும் பண்ணிட்டு வர்றது இல்லையா. பண்ணாதவங்க பண்ணலாம், இது ஒண்ணும் தவறு இல்லை. நம்ம இதுக்குன்னு நேரம் பெருசா ஒதுக்க போறதில்ல. காலையில ஒரு 10 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம்னு. அப்ப பண்ணும்போது ஒரு ஹரிநாம பஜனையும் நம்ம சேர்த்தி பண்ணலாம் தெரிஞ்ச அளவுக்கு. இதுல பஜனை, கீர்த்தனை இதெல்லாம் வந்தாச்சு. அப்ப அப்பப்போ ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கவோ, ஒரு மாசத்துக்கு ஒருக்காவோ நம்ம சாது சங்கத்தை நம்ம வீட்டுக்கோ, நம்மளோட ரொட்டேஷன்ல ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கு போற மாதிரி ஒரு ரொட்டேஷன் பண்ணலாம். பண்ணும்போது அந்த சாது சங்கமும் நடக்கும். ஒரு பஜனையோட கீர்த்தனையோட ஆரம்பிச்சு ஒரு கதை, பகவத கதையை பேசி பிரசாதத்துல முடிச்சு ஒரு ஒரு சத் சங்கம் வந்து ஒரு நல்ல விதமா நம்ம அதை பண்ண முடியும் ரெகுலரா. நீங்களே உங்களோட உறவுகளை, பக்கத்துல இருக்கிறவங்கள, நண்பர்களை, பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு ஒரு 4 பேர் 5 பேர்னாலும் அதை மாதம் ஒரு முறையோ, வாரம் ஒரு முறையோ, தினசரியோ, உங்களால எப்படி முடியுமோ, 2 வாரத்துக்கு ஒரு முறையோ, அது எப்படி உங்களால முடியுமோ அந்த மாதிரி பண்ணலாம். சமைக்கவெல்லாம் முடியாது, எனக்கு முடியாது, உடல்நிலை சரியில்லைன்னா வெறும் பழங்களை வாங்கி கூட கொடுக்கலாம். வர்றவங்களுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுக்கலாம், பூ கொடுக்கலாம். ஒன்னும் பெருசா பண்ண வேண்டியதில்லை. அந்த சத் சங்கத்தை ஏற்பாடு பண்றோம்ல, அந்த எண்ணத்துக்காகவே பகவான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். பகவான் எதுக்கு மகிழ்ச்சி அடைவார்னா, யாரு பிரியம் அப்படின்னா பகவானுக்கு அப்படின்னா, அவர் யாரு பகவானை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்கதான் ரொம்ப பிரியமானவர்களாம். யாரு பக்தர் அப்படின்னா,
தன்னோட பக்தனுக்கு பக்தனா இருக்கும். தாசானு தாச, தாச அனுதாச, தாச தாச அனுதாச. அப்படி இருக்கிறவங்க தான் எனக்கு பிரியமானவங்கன்னு கிருஷ்ணன் சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம பண்ணா போதும். எல்லாத்தினாலையும் பகவானோட கோயில்கள்ல போய் இது கைங்கரியம் பண்ண முடியாது, சேவை பண்ண முடியாது. எல்லாத்தாலையும் எல்லா சமயங்கள்லயும் பெரிய அளவுல சத்சங்கம் பண்ண முடியாது. நான் சொல்றது சிறிய அளவுல நம்ம உடல் நிலைக்கு தகுந்த மாதிரி, மனநிலைக்கு தகுந்த மாதிரி, வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி, இட வசதி வீட்டு வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஒருத்தருக்கு 2 பேரு 3 பேரு அது வந்தா கூட போதும். நம்ம பிரஜல்பாய பண்ணக்கூடாது. பிரஜல்பாய்னா சும்மா வீண் வதந்தி பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது. 10 பேர் 100 பேர்னு கூப்பிடுறோம், ஆனா எல்லாரும் வேற எதையோ பேசுறோம், பகவானை பத்தி பேசலன்னா அது உபயோகமற்ற நேரம். ஒவ்வொரு பகவதத்துல இது வருதுன்னு சொல்லிக்கிறீங்க, ஒவ்வொரு நாள் சூரியன் உதயம் ஆகும் போது நம்மளோட ஆயுள்ல இருந்து ஒரு நாள் குறையுது. அப்ப நம்ம ரொம்ப நெருங்கிக்கிட்டே இருக்கும். அப்ப அதுக்குள்ள நம்ம என்னென்ன விஷயங்கள் பகவானுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம பண்ண. ஒண்ணு இல்ல, ஒரு கம்பெனில சேர்றோம், சிஇஓ இருக்காரு, பெரிய மேனேஜர் இருக்காரு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிதான் நம்ம நடந்துக்கிறோம், அப்பதான் சம்பளம் கிடைக்கும் இல்லையா? நம்மளை சுத்தி பெரிய பாலிடிக்ஸ் அரசியல் நடக்கும், அவங்க இவங்க நடிச்சுக்குவாங்க பதவிக்கு, நம்மளை பத்தியே நம்மளுக்கு தெரியாம போட்டு கொடுப்பாங்க, என்னென்னமோ நடக்கலாம் பௌதீகத்துல, என்ன வேணா நடக்கும் கலியுகத்துல. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், நல்ல பிள்ளையா இருக்கணும், நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பண்ணணும், நேரத்துக்கு வரணும், நேரத்துக்கு தான் போகணும், முன்னாடியே போகக்கூடாதுன்னு நமக்கே தெரியுது. நம்ம கொடுக்குற சம்பளத்துக்கு வேலைக்கு சரியா செய்யணும்னு தெரியுது. தர்ம வழியில போறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். அப்ப அந்த திருப்திப்படுத்தணுங்கிற எண்ணம் நம்ம கிட்ட இருக்கு. அந்த முதலாளியை திருப்திப்படுத்தணுங்கிற எண்ணம் இருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறோம். சில சமயங்கள்ல அவங்களுக்கு விசேஷமான நாட்கள்ல அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, திருமண நாள், இல்ல பிறந்த நாள், இல்ல அவங்களோட குழந்தைகள் பேரன் பேத்திகளுக்கு ஏதாவது சிறந்த நாள் வருது அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பரிசு கொண்டு போய் கொடுக்குறோம், இல்ல நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இதெல்லாம் பண்றோம். எதுக்கு அப்படின்னா நமக்கும் அது திருப்தி கிடைக்குது. ஏன்னா நமக்கு அவருனாலதான் நம்மளுக்கு வீட்டுல அடுப்பெரியுது அப்படின்னா நம்ம அந்த சம்பளத்தை வச்சுதான் நம்ம பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால அது ஒரு நன்றியாவும் நம்ம அதை செய்யறோம். நமக்கும் திருப்தி கிடைக்குது, அவங்களுக்கும் ஒரு திருப்தி, பரவாயில்ல ஒரு நன்றியோட இவங்க இருக்காங்கன்னு. இப்ப சின்ன இந்த பௌதீக லோகத்துக்குள்ள ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே இத்தனை விஷயங்கள் பாக்குறோம்னா, பகவான் பிரம்மாண்ட கோடிக்கும் அவர் ஒரு பரமேஸ்வரனா இருக்கிற அந்த பரம்பொருளுக்கு நம்ம ஒரு சின்ன சேவை செஞ்சா நம்மளுக்கு பல மடங்கு பலனை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிற அந்த பகவானை நோக்கி நம்ம ஏன் அவருக்கு பிடிச்சது செய்யக்கூடாது? அவருக்கு பிடிச்சது பகவத்கீதையிலும் பகவத்லயும் கொடுக்கப்பட்டாச்சு. நம்ம பெருசா போய் ரெஃபரன்ஸ் ரிசர்ச் எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டாம், இது சிம்பிளா பண்ணா போதும் இல்லையா? அப்ப அத நம்ம பண்றதுக்கு என்ன தடங்களா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அந்த தடங்களை நிவர்த்தி செய்யறதுக்கும் பகவான்கிட்டயே நம்ம வேண்டிக்கலாம் இல்லையா? அப்ப கர்ம வினைகளை அழிக்கிறதுக்கு ஹரிநாமம் தான். நம்ம நித்தியமா ஒரு இடத்துல வாழணும், சந்தோஷமா வாழணும்னா அது வைகுண்டம் தான், இல்ல கிருஷ்ணலோகம் தான். அதுக்கு நம்ம பகவானை பத்தி தெரிஞ்சிருக்கணும், பகவானுக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும். ரொம்ப சிம்பிள் தான். சாப்பிட்றத நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுறோம், அதுல பாவங்கள் குறையுது, புதுசா பாவங்கள் செய்யலாம். ஆத்மா சரீரம், சூட்சும சரீரம், சரீரத்திலே 2 வகை, சூட்சும சரீரம், சூழ சரீரம். ஆத்மா நித்தியமானது, இந்த சரீரங்கள் தற்காலிகமானது. முக்தி கிடைக்கும் போது சூட்சும சரீரமும் போயிரும், உடல் மாறும் போது சூழ சரீரம் தான் உடல். அந்த உடல் எக்ஸ்பைரி ஆனோன்னையும் அடுத்த உடலுக்கு போயிருது. அது தற்காலிகம்தான். ஆத்மாக்கும் பரமாத்மாக்கும் உள்ள நிரந்தர அந்த உறவை நம்ம அது தூங்கிட்டு இருக்கு, அதை நம்ம எழுப்பணும் அப்படின்னா ஹரிநாமத்தை திரும்ப திரும்ப சொல்லணும், ஹரியை பத்தி ஹரிகதாவை கேட்கணும். சிம்பிள். வேற ஏதாவது விட்டுட்டோமா? இந்த 2வது ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர் 47வது ஸ்லோகம் வரைக்கும் வேற ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வருது, நம்ம அதை கவர் பண்ணாம விட்டுட்டோமா? யோசிச்சு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. இருக்கீங்களா?
இருக்கு மாதாஜி. இருக்கிறோம் மாதாஜி. என்னது புரியாம இருக்கா இல்ல ஏதாவது கேள்விகள் இருக்கா? நீங்க எல்லாம் நல்லா தெளிவா இருக்கீங்க. இன்னும் உங்ககிட்ட இருந்து கேள்விகள் நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்காக ரொம்ப டிஃபிகல்ட்டா கேட்காதீங்க, சும்மா ஈஸியா கேளுங்க. இல்ல சும்மா சொன்னேன், எப்படி வேணாலும் கேளுங்க. கேள்விகள் ஏதாவது இருந்தா கேளுங்க. ஏன்னா நம்மளோட தெளிவு வந்து இந்த முதல் அத்தியாயத்தை விட 2வது அத்தியாயத்துல நம்ம தெளிவு இருக்கணும் நம்ம கிட்ட. அர்ஜுனன் ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல சொல்லுவா அப்படி, எனக்கு வந்து ஒரே குழப்பமா இருக்கு, எனக்கு மறதியா இருக்கு, அதாவது என்னோட ஞாபகம் எல்லாம் அப்படியே குறையுது, அந்த எப்படி சொல்றது, ஸ்மிருதி நாசம் ஆகுது. அப்புறம் வேற என்ன சொல்லுவாரு, இது இந்த ஸ்லோகத்துக்கு கடைசியில 18வது அத்தியாயம் தான் கடைசி அத்தியாயம். அதுல வந்து அர்ஜுனனே இதெல்லாம் சொன்ன அர்ஜுனர், முதல் அத்தியாயத்துல சொன்ன அர்ஜுனர் எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் தத்தா குரு கிருஷ்ணர் சொல்லுவார், இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், உன் இஷ்டம் போடி உன்னோட இஷ்டப்படி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லுவாரு. அப்போ அவர் கம்பல் பண்ண மாட்டாரு, நான் சொன்னதை செய்யனால சொல்ல மாட்டார் கிருஷ்ணர். சொன்னது வரைக்கும் கேட்டுட்ட, இனி உன்னோட இஷ்டப்படி செய்ய அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து எனக்கு ஸ்மிருதி லப்தே, எனக்கு ஞாபகம் எல்லாம் திருப்பி வந்துருச்சு. அப்புறம் இது சம்மோக மோக நாஸ்தா, மோகமெல்லாம் நாசமாயிருச்சு, எனக்கு அந்த இல்லூஷன்ல இருந்த அந்த மாயையில இருந்ததும் போயிருச்சு, அப்புறம் குழப்பமும் போயிருச்சு அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த அத்தியாயத்தை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவர் தெளிவாயிட்டாரு அப்படிங்கிறது தெரியுது. சோ அது என்ன, அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் எவ்வளவு நேரம், ஒரு ½ an hourல பகவத்கீதை சொல்லி முடிச்சிட்டாரு. நம்மளுக்கு அந்த அளவுக்கு அவ்வளவு நேரம் ஆகாது, நம்ம இன்னும் சீக்கிரமா முடிச்சிடலாம். கரெக்டுங்களா? தூங்கிட்டீங்களா? எனக்கு அடிக்கடி நான் கேட்டுக்கிறேன். நம்மளுக்கு 1/2 மணி நேரத்துல முடிச்சிடலாங்களா இல்ல ஒரு 2 வருஷத்துல முடிச்சிடலாங்களா பகவத்கீதை? 1/2 மணி நேரம் சொல்லுங்க மாதாஜி. 1/2 மணி நேரம். நம்மளுக்கும் அந்த மாதிரி கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். அந்த வாய்ப்பு, அனுகிரகம், பகவான் அனுகிரகம் இருந்தா சூப்பரா தான் இருக்கும். அவங்க சமஸ்கிருதத்திலேயே பேசி முடிச்சிட்டாங்க. நம்ம இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பர்ஃபெக்ட் எல்லாம் படிக்கிறோம்ல, அர்ஜுனனும் உட்காந்து படிச்சிருந்தா ஆயிருக்கும், ஒரு 2 வருஷம் ஆயிருக்கும். நம்ம பொருளுரை படிக்கிறோம். சரி, சொல்லுங்க, இப்ப ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. இல்ல மாதாஜி, நீங்க கேள்வி கேட்டா தெரியுதா தெரியலையான்னு சொல்லுவேன். இப்ப எதுவும் கேள்வி இல்ல மாதாஜி, எல்லாம் தான் சொல்லிட்டீங்க நீங்க. சரி, நான் வேணா ஒரு கேள்வி கேக்குறேன். இப்போ கேள்வி கேட்டு உங்களை நான் மடக்கிறேன். ஆத்மா எப்ப பிறக்குது? ஆத்மாக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. தெளிவா இருக்கீங்க, வெரி குட். ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நீங்க சிக்க மாட்டேங்கிறீங்களே, பரவாயில்ல. இருங்க, நான் கொஸ்டின்ஸ் கேக்குறேன். நானு ஸ்லோகாஸ் எல்லாம் பாக்குறேன், அப்பதான் தெரியும் என்ன கேட்கலான்னு. இப்போ ஆத்மா, ஒரு சரீரம் இருக்கு, இப்போ போர் வீரர் இருக்காரு, அவரை வந்து கொலை பண்ணினோன்னையும் ஆத்மாவும் இறந்துருதா, உடலும் இறந்துருதா? ஆத்மா இருக்கு, உடல் தான் இறக்கும். சரி சரி சரி, இருங்க உங்களை பேசிக்க வைக்கிறேன். இப்போ சரி, இது வந்து பிலாசபி ரொம்ப இல்ல, பட் இந்த இவங்களுக்கு அர்ஜுனுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து போர் புரின்னு சொல்றதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றாரு. போர்ல வந்து ஜெயிச்சாலும் உனக்கு ஒண்ணு கிடைக்கும், தோத்தாலும் உனக்கு ஒண்ணு கிடைக்கும்னு சொல்றாரு. அது என்னென்ன? என்னங்க மாதாஜி, எனக்கு கேட்கல. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. போர்ல இறந்தா அவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும், வைகுந்த பதவி கிடைக்குது.
சப்போஸ் ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த உலகம் பூரா அவரோட கண்ட்ரோல்ல வருது. சத்திரியரோட அவங்களுடைய கடமையை செஞ்சாங்க அப்படிங்கறதுனால. சரி, இப்போ மோக்ஷம்னு சொன்னீங்க இல்லையா, வைகுந்த பதவின்னு சொன்னீங்க. இப்ப போர்ல இறந்தவங்களுக்கு வைகுந்த பதவி கிடைக்குமா? வைகுந்த பதவி கிடைக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கு. இப்ப போர்ல இறந்தவங்க எல்லாத்துக்கும் வைகுந்த பதவி கிடைக்குமா? அவங்க எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ணிருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா வைகுந்தம் கிடைக்குமா? சொர்க்கம். சின்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? அது பெரிய விஷயம். என்னன்னா எல்லாத்துக்கும் வைகுந்தத்துல இடம் இருக்கு அப்படின்னா அது ஒர்க் ஆகுது இல்ல, இடம் பத்தும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் பௌதீக லோகத்தை விட 3 மடங்கு அதிகம் வைகுந்த லோகம். நம்மளது வந்து காவாசி அப்படின்னா கிரியேஷன்லயே காவாசினா முக்காவாசி என்ன 3/4 இது வந்து வைகுந்தம் தான். அதுல அன்லிமிட்டெட் அனந்தமா நிறைய வைகுந்தங்கள் இருக்கு. ஆனா அந்த ஸ்பிரிச்சுவல் ரியல், இந்த ஆன்மீக ரியல்மே அந்த லோகங்களே பாத்தீங்கன்னா முக்காவாசி. அப்படின்னா இடங்கள் நிறைய இருக்கு, நம்ம கம்மியா இருக்கிறோம். ஆக்சுவலா போனாலும் எல்லாரும் ஒரே சமயத்துல போனா கூட இன்னும் அங்க இடம் இருக்கும். அது ப்ராப்ளம் இல்ல. சோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த சத்திரிய வீரர்கள் வந்து இறந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சொர்க்கலோகத்துக்கு போறதுக்கு உண்டான தகுதி அவங்களுக்கு வருமே தவிர, ஏன்னா அது ஒரு புண்ணியம் மாதிரிதான். அவங்க உடலை கொடுத்திருக்காங்க, தியாகம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது ஒரு நாட்டுக்காக தியாகம் பண்ணிருக்காங்க, நல்ல விஷயம்தான். அது ஒரு தானம் மாதிரிதான். அந்த புண்ணிய விஷயங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா சொர்க்கம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க சொன்னது கரெக்ட். அதே அவன் இறக்கல ஜெயிச்சுட்டான் அப்படின்னா ராஜ்யம் கிடைக்கும். அதனால கிருஷ்ணர் அங்க என்ன சொல்றாரு, நீ இறந்தாலும் சரி தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி லாபம் இருக்கு உனக்கு. அதனால என்ன பண்ண சொல்றாரு, வீட்டுக்கு போற சொல்றாரு. கரெக்டுங்களா? போர் புரிய சொல்றாரு. போர் புரிய சொல்றாரு. சரி, சின்ன சின்ன கேப் இருக்கு. நம்ம எப்படி இது பண்றதுன்னு தெரியல. இப்ப உங்களுக்கு புரியுது, அதே சமயத்துல ஒரு சின்ன சின்ன மைனர் கேப்ஸ் இருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல. இப்ப நம்மளுக்கு வந்து அந்த சொர்க்கலோகம்க்கு நோக்கி யாகங்கள் தபசியல் பண்ணி போறாங்க அப்படின்னா அது வந்து நீங்க சொன்ன மாதிரி டெம்பரவரி. அந்த புண்ணிய கர்மா முடிச்சோன்னையும் அவங்க திருப்பி வந்துருவாங்க. திருப்பி ஏதோ ஒரு லோகம் அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ போவாங்க. ஐ மீன் நரகத்துக்கோ பூலோகத்துக்கோ இல்ல வேற லோகத்துக்கோ போவாங்க. அதுக்கப்புறம் இங்க திருப்பி பூலோகத்துக்கு ஏன் வர்றாங்க அப்படின்னா இங்கதான் ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், இங்கதான் ஒரு ஸ்தலம் இருக்கு. என்ன தலம்னா கர்மங்கள் பண்றதுக்கு உண்டான தலம் இங்கதான் இருக்கு, பூலோகத்துலதான் இருக்கு. ஏன்னா புண்ணியத்தை நம்ம கழிக்கிறதுக்காக நம்ம மேலோகங்களுக்கு போறோம். பாவத்தை கழிக்கிறதுக்கு எங்க போறோம்? நரகங்களுக்கு போறோம், கீழோகங்களுக்கு போறோம். இல்ல பாவத்தை கழிக்கிறதுக்கு புண்ணியத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நம்ம பூலோகத்திலயும் வருவோம். ஆனா மெயினா பாவங்களை கழிக்கிறதுக்கு நரகங்களுக்கோ புண்ணியங்களை கழிக்கிறதுக்கு சொர்க்கத்துக்கோ நம்ம இல்ல பெரிய லோகங்களுக்கோ போறோம் இல்லையா? அப்ப பூமியில முக்கியமா நம்ம வேலை என்னன்னா சின்ன சின்ன பாவ புண்ணியங்களை நம்ம கழிச்சுட்டு சேர்த்துக்கிட்டு இருந்தா, ஐ மீன் என்ஜாய் பண்ணிட்டு அனுபவிச்சுட்டு இருந்தாலும், வினைகளை அனுபவிச்சுட்டு துக்கங்களை அனுபவிச்சுட்டு சந்தோஷங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் மேலும் பாவ புண்ணியங்களை சேர்ந்துக்கிறதுக்கு உண்டான தலமாவும் இது இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் பண்றதுக்காக தான் நம்ம பூமிக்கு வரோம். என்னது இது சொல்லுங்க பாப்போம். அதான் கர்மா, பாவ புண்ணியத்தை கழிக்கிறதுக்காக வரும். அதுவும் ஒரு காரணம். கர்மாங்கிறது பாவ புண்ணியத்தை கழிக்கிறதுக்காகவும் கர்மா புது பாவ புண்ணியங்களை சேர்த்துறதுக்காகவும் வர்றோம். ஆனா அது நம்மளோட நோக்கம் கிடையாது. முக்கியமான நோக்கம் அது கிடையாது. அது சைட் பிசினஸ். மெயின் பிசினஸ் என்ன நமக்கு? பக்தி பண்ணணும். பகவானை பத்தி திருப்பி நம்ம அந்த ஞாபகத்தை கொண்டு வந்து ஆச்சாரியர் மூலியமா. ஆனா பகவான் அனுப்பிச்சுட்டே இருப்பாரு, அவரோட பிரதிநிதிகளை அனுப்பிச்சுட்டே இருப்பாரு. நம்ம ஒன்னும் இது பண்ண வேண்டியதில்லை. நம்ம எங்க பக்தி பண்ணாம போயிருவோமோன்னு. நம்மளை விட அவரு நம்ம மேல அக்கறையா இருக்காரு பகவான். சோ நம்மளுக்கு அனுப்பிச்சுட்டே இருப்பாரு பிரதிநிதிகளை. நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி புஸ்தகம் வாங்கியிருப்போம், படிக்கவே மாட்டோம். ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பல பிரதிநிதியை அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. ஆனா 10 வருஷம் கழிச்சுதான் நம்மளுக்கு ஓகே பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது வரும், உத்வேகம் வரும். அப்புறம் அப்ப பண்ணுவோம். இப்ப எப்படி பார்த்தாலும் நம்மள பகவான் விட மாட்டாரு. நம்ம அவரை விட்டா கூட அவரு நம்மளை விட மாட்டாரு.
ஸோ நம்ம திரும்ப திரும்ப கேட்கணும். இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் வீட்லயும் நீங்க பாருங்க, திருப்பி கேளுங்க. இந்த சின்ன சின்ன கேப்பை நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இப்போ உங்களுக்கு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம ஃபில் பண்ணணும். சரி, நம்ம மேலும் பார்ப்போம், அடுத்த வகுப்புல பார்ப்போம். நான் அடிக்கடி கேள்விகள் கேட்குறேன், அதுக்காக தயவுசெய்து வராமல் விட்டுறாதீங்க, வாங்க. பட் அப்பப்போ நீங்களும் கேள்விகள் கேளுங்க, இல்ல கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முயற்சி செய்யுங்க. அப்பதான் நீங்க எந்த நிலையில இருக்கீங்கன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ நம்ம அதை வச்சு திருப்பி இதெல்லாம் நடத்தணுமா, இல்ல மேற்கொண்டு நம்ம அடுத்த பகுதிக்கு போலாமாங்கிறது எனக்கும் தெரியும். இப்போ உங்கள யாருக்காவது ஏதாவது பர்டிகுலர் செக்ஷனோ இல்ல சில விஷயங்களோ திருப்பி பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களா, இல்ல அடுத்த கட்டத்துக்கு போய்க்கலாமா? 48வது ஸ்லோகம் நாளைக்கு போய்க்கலாமா? அது 48வது ஸ்லோகத்துக்கே போங்க மாதாஜி. இதே மாதிரி கேள்வி கேட்டுட்டு ஓகே, இது நல்லா தானே இருக்கு, நீங்க 2 இது முடிச்சுட்டு கேள்விக்கு அதே மாதிரி கேளுங்க. மந்த்லி ஒரு வாட்டி எங்களுக்கு டெஸ்ட் வைங்க. பகவான் எல்லாத்தையும் பாஸ் பண்ணி விட்டுருவார். ஸ்ரீல பிரபுவர் ஆச்சாரியார் நம்மளை பாஸ் பண்ணி விட்டுருவாங்க மாதாஜி. பின்னாடி பக்கம்னாவது கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு வைகுந்தத்துல, நம்மளை வர சொல்லியிருக்காரு. நம்ம முயற்சி எடுத்தா போதுங்கிறாரு. போயிடல விடுங்க மாதாஜி. நீங்க போகும்போது உங்களை தொத்தின்னு நாங்களும் வரோம். நம்ம எல்லாரும் தொத்திட்டு போயிடலாம் விடுங்க, எல்லாம் ஒரே வண்டியில போயிடலாம். சந்தோஷம். சரிங்க மாதாஜி. சரி, யாருக்காவது வேற ஏதாவது அபிப்பிராயம் இருந்தாலும் தாராளமா சொல்லுங்க, எனக்கு பர்சனலாவும் மெசேஜ் பண்ணுங்க, கூச்சப்படாதீங்க. நம்ம படிக்கிறதுக்கு தான் இங்க இருக்கிறோம். சில பேர் அட்வான்ஸ்டா இருக்கலாம், சில பேர் இன்னும் அதை அட்வான்ஸ் நிலைக்கு நோக்கி போயிட்டு இருக்கலாம். அது அடுத்தவங்க அட்வான்ஸா இருக்காங்க, நம்மளும் அவங்களோட கேட்சப் பண்ணும், ஃபாஸ்டா போகணும்னு நினைக்காதீங்க. எந்த ஹரிபரியும் இல்ல. அவங்க திருப்பி கேட்கட்டும், நீங்க சொல்லுங்க, இல்ல உங்களுக்கு தனியாவே நான் கூப்பிட்டு பேசுறேன், நீங்க சொல்லணும். ஏன்னா உங்க நிலைய உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நீங்க தான் சொன்னதான் எனக்கு தெரியும். சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எல்லாத்துக்கும் என்னோட தண்டவாத் பிரணாம். பஞ்சா கல்பத்ரூபிஷ்ய கிருபா சிந்துபேபிச்ச பரிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீ பகவத் கீதா கி ஜெய்.